அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வேலுண்டு வினை இல்லை, தைப்பூச திருநாளின் முருக வழிபாடு பற்றியும் முருகனுக்கு இருக்கும் விரத முறைகளை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி தெளிவான பதிவினை இந்த வீடியோல பார்க்கலாம். அதனால வீடியோல எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்ப்பதன் மூலம் முருகனுடைய அருளை பெறுவதற்கான முழு தகவல்களையும் நாம தெரிஞ்சுக்க கொள்ள முடியும். மறக்காம நம்ம சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெருமானுக்கு மிகவும் விசேஷமான தைப்பூச திருநாள விரதத்தை கடைபிடிப்பது, செய்ய வேண்டிய பூஜை குறித்த தகவல்களை இனி பார்க்கலாம். வருடம் தைப்பூச பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில ஆரம்பமாது. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய தமிழ் கடவுள் தான் முருகப்பெருமான். ஆண்டு முழுக்க பல்வேறு கொண்டாட்டங்கள் முருகனுக்கு நடத்தப்படுது. ஆனால் மிகவும் சிறப்புக்குரிய நாளாக தைப்பூச திருவிழாவாக சொல்லப்படுது. இந்த திருவிழா என குறிப்பிடுவதற்கு காரணமும் இருக்குதான். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி உள்ளிட்ட அறுபடை வீடுகளோடு உலகெங்கிலும் உள்ள முருகன் கோயில்களை விலகோலமாக காட்சியளிப்பார் முருகன். முருக வழிபாடு என்றாலே அது வாழ்க்கையில வெற்றியை தரக்கூடிய வழிபாடாக கருதப்படுது. நாம் எதை நினைக்கிறோமோ அதை நினைத்த வண்ணமே அளிக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். வினை பயனை நாம் எடுத்த மனித பிறவியால் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களையும் தகர்த்து வினையின் வழியை குறைத்து வாழ்க்கையில உயர்வடை செய்வது முருகப்பெருமானின் வழிபாடாக கருதப்படுது. இந்த வருடம் தைப்பூச திருவிழா பார்த்தோம்னா பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில அமைஞ்சிருக்கு. விரத முறையை பார்த்தோம்னா, மாலை அணிவித்து பழனிக்கு பாத யாத்திரையாக செல்லும் முருக பக்தர்கள் பொதுவாக 48 நாள் விரதத்தை கடைபிடிப்பாங்க. தைப்பூசத்திற்கு காவடி எடுத்தும் வழிபாடும் வழக்கமும் முருக பக்தர்களுக்கு உண்டா. சிலர் 21 நாள் விரதம் இருப்பாங்களாம், இல்லது அன்றே விரதம் இருந்து முருகனையும் வழிபடுவர்கள் ஏராளமானவர்கள் உள்ளன. இதையெல்லாம் சிரமமாக கருதுவோர் தைப்பூச நாள்ல ஒரு நாள் விரதத்தை கடைபிடித்து முருகனை வழிபடலாமா. காலை முதல் மாலை பொழுது முடியும் வரையே உபவாசம் இருப்பாங்க. தேவைப்பட்டால் இளநீர், மோர் குடிப்பாங்க. தைப்பூச முருக வழிபாடு பார்த்தோம்னா, வீடு முழுவதையும் சுத்தம் செய்து காலையிலேயே தலைக்கு குளித்து விடுவது, வீட்டு வாசல்ல மாங்கோலம் போடுங்கள். கல்யாண தடை நீங்க, நோய் நீங்க, தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றம் ஏற்படவும், மன அமைதி வேண்டுவோரும் குடும்ப மேலாண்மைக்கு விரதம் கடைபிடித்து முருகப்பெருமானை வேண்டலாம். முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வது வழிபாடுவதும் நல்லது. ஒரு டம்ளர் பால் வைத்து நெய்வேத்தியமாக செய்யலாம். சிவப்பு நிற மலர்களால் முருகனை அர்ச்சிக்கலாம். வீட்டின் அருகே உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். முருகன் அபிஷேகத்திற்கு தேவையான பால் வாங்கியும் கொடுக்கலாம். முருக பக்தர்களுடைய வீட்டுல கட்டாயம் வேல் இருக்கணுமா, அதற்கு பால் அபிஷேகமும் இந்த நாள்ல நம்ம செய்யலாம். வழிபடும் போது திருப்புகழ், கந்தன் அலங்காரம், வேர்மாறல் படிக்கலாம். முருகப்பெருமானின் வழிபாட்டு புத்தகங்கள் இல்லையெனில் கந்த சஷ்டி கவசம் ஒலிக்க செய்து முருகனை வழிபடலாம். தைப்பூச நாளுக்கு தமிழகத்தில் அரசு விடுமுறை கூட. கட்டாயம் முருகப்பெருமானை வழிபட வேண்டியதை பெறுங்கள். தைப்பூசம் பார்த்தோம்னா, முருகனுடைய வரலாறு இந்து புராணங்களின் ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவே பார்க்கலாம். தீமையை நன்மை வென்றதன் அடையாளமாகவே சூரபத்மனை தோற்கடிக்க பார்வதி தேவி முருகனுக்கு வேலை பரிசளித்த தருணத்தை நினைவு கூறும் வகையிலே தைப்பூச விழா கொண்டாடப்படுது. இந்த விழா தமிழ்நாடு, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் பரவலாக கொண்டாடப்படுது. அங்கு பக்தர்கள் தீவிர தவமும் காவடி ஆட்டம் சுமந்தும் முருக கோயில்களில் சிறப்பு பூஜைகளில் பங்கேற்பதன் மூலம் தங்களின் நன்றியை முருக கடவுளுக்கு செலுத்துவாங்க. தைப்பூசத்துக்கான விரத விதிகளை பார்த்தோம்னா, பல பண்டிகைக்கு 48 நாட்களுக்கு முன்பு கடுமையான சைவ உணவு முறையை கடைபிடிப்பாங்க. காவடி ஆட்டம் சுமத்தல் பக்தர்களின் பக்தியின் ஒரு செயலாகவே அழகாக அலங்கரிக்கப்பட்ட காவடியை எடுத்து செல்வாங்க. துளையிடும் சடங்குகள் சிலர் அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்ட தங்கள் கன்னங்களிலும் நாக்கு அல்லது உடலை துளைக்கின்றன. பால்குடம் பிரசாதம். தைப்பூச கோயில தரிசன முன்பதிவுக்காக பக்தர்கள் முருகன் கோயிலுக்கு பால்குடங்களை எடுத்து செல்வாங்க. மந்திரங்கள் மற்றும் ஊர்வலங்கள். பக்தர்கள் பஜனைகள் பாடி கோயிலுக்கு வெறுக்கான்களுடன் நடந்து செல்வாங்க.
பழனி முருகன் கோயிலில் தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான தைப்பூச விழாவாக கொண்டாடப்படுது. திருத்தணி முருகன் கோயிலும் சென்னையிலிருந்து திருத்தணி முருகன் கோயிலும் தைப்பூச விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. தைப்பூச நாள முருகப்பெருமானிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்க முன்வைத்த வேண்டுதல்கள் நிறைவேற அவருக்குரிய சில மந்திரங்களை சொல்லியும் வழிபடலாம். தைப்பூச விரதம் இருப்பவர்களுக்கு விரதம் இருக்க முடியாதவர்களும் மனதார முருகப்பெருமானை வேண்டி இந்த மந்திரங்களை சொல்லுவதால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்குமா. தைப்பூசத்தன்று கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், வேல் வகுப்பு, வேல் விருத்தம் ஆகியவை படிப்பது மிகவும் சிறப்பான பலன்களாக சொல்லப்படுது. பழனிமலை முருகன் கோயில பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்படுமா. 5 முதல் 7 நிமிடத்துக்குள் முடிந்து விடுமா. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாதா. இரவில் முருகனின் மார்பல மற்றும் வட்ட வடிவல சந்தன காப்பு சாத்தப்படுது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுமா. முன்னொரு காலத்துல சந்தன காப்பை முகத்திலும் சார்த்தி கொண்டிருந்தாங்க. பின்னாளில் இந்த முறை மாற்றப்பட்டு இருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்குமா. அதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுவதாகவும் இந்த நீரே அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வாங்க. தண்டாயுதபாணி சிலையில நெற்றியில ருத்ராட்சமும் கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக உள்ளையால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணமாக கருதப்படுது. இந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒருவித சுகந்த மனம் பரவி கொண்டே இருக்குமா. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் பார்த்தோம்னா 9 வருட காலமா. அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியே எடுத்தாராம். இதற்காக 4000 மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று தேர்வு செய்து கொண்டு வந்திருக்காரு. 81 சித்தர்கள் இந்த நவபாஷான சிலத்தை போகர் சொற்படி தயார் செய்திருக்காங்க. போகர் இகபரத்துல இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகன் மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்திருக்காரு. இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமாக ஆனாரு. இதனுடைய சிலை பார்த்தோம்னா நவபாசானத்தால் சித்தர்களின் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நவபாசானம் எனப்படுவது 9 வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்ததாக சொல்லப்படுது. இந்த நவபாசான சிலை மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாக கூறப்பட்டு இருக்குது. தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுதுபட்டு உள்ளதாகவும் இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு காலையில விஸ்வரூப தரிசனம் காணும் அனைத்து அடியார்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுவது. இது மிகச்சிறந்த மருந்தாகவும் கருதப்படுது. தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தர் இவர் நவபாஷண முருகன் சிலையை செய்தது மிகச் சுவையான தகவலாக இருக்குது. அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஷ்பம், வில்லை போன்ற மருந்துக்கள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தாராம். போகரோ நவபாஷணம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோருக்கு அளித்து வந்திருக்காரு. அகத்தியரின் மருந்துக்களால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தாங்க. ஆனால் போகரினுடைய மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தாங்க. இது கண்ட போகர் நவபாஷணத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு தான் வில்லையாக தன்னை நாடி வருவோர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தாரா என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு சிவிலி செய்தியாகும். பழனி மலையினுடைய அடிவாரத்தில் அமைந்த குழந்தை வேலாயுத சுவாமியினுடைய கோயில் பார்த்தோம்னா அறுபடை வீடுகளை ஒன்று. இதுவே திரு ஆவினன் குடி 3ஆம் படை வீடாக பலரால் மலை மீதுள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோயிலே அறுபடை வீடுகளின் ஒன்று என்று தவறாக எண்ணப்படுது. சங்க இலக்கியங்களை 10 பாட்டுல முதல் நூலாவது திருமுருகாற்று படையில நக்கீரர் குறிப்பிடுவது ஆவினன் குடியே. யாவி கோபெரும்பேகன் என்று அழைக்கப்படும் கடையல் வள்ளல்கள ஒருவரான மயிலுக்கு போர்வை தந்த பேகன் பிறந்த குடிக்கு பெயர்தான் ஆவியர் குடி. அந்த குடி அமர்ந்த அரசு புரிந்த இடம்தான் ஆவினன் குடி. பழனிமலையினுடைய சிறப்புகள் பார்த்தோம்னா பஞ்சாமிர்தம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதமாகவே இருக்குது. தங்கத்தேர் வழிபாடு, காவடி சுமந்து அடியவர்கள் உச்சியை அடைவதற்கு 2 வழிகள் உள்ளன. யானை பாதை, மற்றொன்று நேர்பாதை. மாநிலத்தை எலம்பெத்த வேடு என்று ஊரை சேர்ந்த அடியவர் ஒருவர் சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்பாகவே காவடியை சுமந்து வந்திருக்காரு. மரம் மற்றும் அலுமினிய கலவையால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த காவடியை ஒரு பக்கத்துல வள்ளி தெய்வானை சமேத முருகனும் மற்றொரு பக்கத்துல சித்தி புத்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டு இருக்குது. மலையினுடைய உச்சியில போகர் சமாதி பகுதியில இந்த முதல் காவடியை தற்போது வரை பத்திரமாக பாதுகாத்து வருகின்றன பழனி மலையில.
பழனிமலை அங்கே வருவதற்கு உதவியவர்தான் இடுமன். அவர் ஒரு பெரிய தராசின் உதவி கொண்டே பழனிமலையும் இடுமமலையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்களை சொல்லப்படுது. பழனிமலை முருகனை வழிபட்டால் வாழ்வில் எந்தவித சங்கடங்களுமின்றி வாழ்க்கை ஒளிமலையமாக ஆகும். முருகனை பிடித்தவர்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.